பச்சரிசி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து நம்ம இடியாப்பம், புட்டு நிறைய டிஃபன் ஐட்டம்ஸ் பண்ணலாம். நான் வந்து 1 கிலோ பச்சரிசி வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணேன். ஆனால் நீங்கள் அரைக்கிறதா இருந்தால் ஒரு 5 கிலோ அந்த மாதிரி வாங்கி அரைச்சிக்கோங்க. ஏன்னா மாவு பார்த்தீங்கன்னா 1 கிலோவில் ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு. ஃபஸ்ட்டு பச்சரிசி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும் 2-3 வாட்டி. அதுக்கப்புறம் தண்ணி நார்மலாக நம்ம கையில் இருத்திட்டு இதை வந்து சாப்பாடு வடிக்கிற மாதிரி நம்ம ஒரு பிளேட்டில் ஹோல்ஸ் இருக்கும்ல சாப்பாடு வடிக்கிறது, அதில் நம்ம வடிக்கிற மாதிரி வச்சுட்டோன்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும். இந்த மாதிரி இருக்கும், ரைஸ் ஈரமே இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம டெரஸில் போட்டு காய வச்சுட்டு ஏதாச்சும் துணி போட்டு மூடணும். அப்படி மூடலைன்னா டெரஸில் இருக்க எல்லா டஸ்ட்டும் உள்ளே வந்து விழுந்துடும். ஸோ எப்போவுமே துணி மூடி காய வைக்கிறது பெஸ்ட்டு. கரெக்டாக ஒரு நாள் தான் காஞ்சிச்சு, நல்லா வெயில் அடிக்குது. இப்போ பார்த்திங்கன்னா பச்சரிசி வந்து நல்லா காஞ்சிருச்சு. இதை நான் என்ன பண்ணேன்னா நார்மலாக டப்பாவில் போட்டுட்டு மிஷினில் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்தேன். அரைச்சிட்டு வந்து வீட்டில் வந்து நான் ஜலிச்சிட்டு வெயிட் போட்டு பார்த்தேன், ரொம்ப கம்மியாக வந்துச்சு. 1 கிலோ அரைச்சேன், ஆனால் எனக்கு வந்து கரெக்டாக 937 கிராம்ஸ் தான் கிடச்சிச்சு. இதில் இந்த பிளேட்டோட வெயிட்டையும் மைனஸ் பண்ணோன்னா இன்னும் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் அரைக்கிறதா இருந்தால் ஒரு 5-6 கிலோ அரைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நான் ஒரு வாட்டி 3 பேருக்கு வந்து இடியாப்பம் பண்ணுறதுக்கே 250 கிராம்ஸ்லேருந்து 275 கிராம்ஸ் வரைக்கும் எடுப்பேன். இப்போ இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இடியாப்பம் மாவில் கொஞ்சம் சால்ட் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது இதில் வந்து சுடு தண்ணி, நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் மிக்ஸ் பண்ணுறது எப்படி இருக்கணும்னா, ஒரு வாட்டி சுடு தண்ணி ஊற்ற போது இந்த மாவை அதிலேயே மிக்ஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண போது உங்களுக்கு ஈஸியாக நல்லா கண்டுபிடிச்சிடலாம் தண்ணி தேவையில்லையான்னு. கொஞ்சம் மாவாக இருக்க போது நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். நீங்கள் மூடி வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் அந்த மாவெல்லாம் ஒன்றா சேர்க்க போது ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப சூடாக இருக்கும். நீங்கள் மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி மொத்த மாவையும் மிக்ஸ் பண்ணி பிசைய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து தேங்காய் பாலுக்கு வந்து நான் ஏலக்காய் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 2 இல்லாட்டா 3 ஏலக்காய் சேர்த்துட்டு தேங்காவை நல்லா அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும், சில பேருக்கு தண்ணியாக இருந்தால் பிடிக்கும். ஸோ உங்களோட சாய்ஸ், நீங்கள் எப்படி வேணுமா எடுத்துக்கலாம். இப்போது இட்லி பிளேட்டில் இடியாப்பம் வந்து புளியறதுக்கு நான் வந்து கீ ஊற்றிருக்கேன். கீ ஊற்றினா நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இடியாப்பம். ஸோ அந்த பிளேட்டில், இட்லி பிளேட்டில் எல்லாம் தடவிட்டு அந்த முறுக்கு நம்ம ப்ரெஸ் பண்ண போகிறோம்ல அதுலேயும் வந்து நான் தடவி வச்சுருக்கேன், ஒட்டாமல் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சுடு தண்ணியும் வந்து இட்லி பாத்திரத்தில் ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுட்டு தான் இதை ரெடி பண்ணோம். ஏன்னா நல்லா கொதிக்க தண்ணி சூடாயிட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை எடுத்து உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா டக்குன்னு வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். நீங்கள் வந்து 250 கிராம்ஸ் ஆஃப் இடியாப்பம் மாவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு 15 இடியாப்பம் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் புழிஞ்சு எடுத்திங்கன்னா. இதுவே வந்து நீங்கள் 275 கிராம்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 18 இடியாப்பம் கிடைக்கும். ஸோ நான் மோஸ்ட்டாக 275 கிராம்ஸ் எடுப்பேன், ஏன்னா குழந்தை ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. தேங்காய் பாலில் சர்க்கரை இல்லாட்டா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் நம்ம ஃப்ளேமை வச்சுருக்கிறத பொறுத்து ரெடி ஆகிடும் இடியாப்பம். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து தேங்காய் பால் ஊற்றி சர்வ் பண்ணிடலாம். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், ஒட்டாமல் வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி கீ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஊற்ற போது, அதே மாதிரி நீங்கள் ஸ்பூனில் எடுக்க போது ஸ்பூனை கூட நீங்கள் ஈரம் பண்ணி எடுத்திங்கன்னா ஒட்டாமல் வரும். நிறைய பேருக்கு வந்து இந்த இட்லி பாத்திரத்தில் ஃபுல்லாக ஒட்டிடும். அப்படி உங்களுக்கு ஒட்டுதுன்னா நீங்கள் வந்து ஒரு துணி கூட மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் இடியாப்பம் புழிஞ்சிட்டு நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு எடுக்கலாம். இந்த மாவில் வந்து நான் புட்டு கூட பண்ணியிருக்கேன். ஸோ புட்டுக்கு வந்து நான் வந்து மெஷர்மெண்ட் பண்ணல, கொஞ்சம் மாவு எடுத்திருக்கேன். ஏன்னா அன்றைக்கி 2 பேருக்கு தான் நான் பண்ணேன். சால்ட் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு பிசையணும். மாவில் நல்லா ஈரப்பதம் இருக்கணும். ஸோ மாவு இப்படி நீங்கள் கையில் பிடிச்சிங்கன்னா அப்படியே ஒரு உருண்டை பிடிக்கணும். உடைக்க போது ஈஸியாக உடஞ்சிடணும். நல்ல ஈரப்பதம் இருக்கணும். இதில் வந்து நான் ஏலக்காய் வந்து இடித்து சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடானோடனே ஒரு இட்லி பிளேட் உள்ளே வச்சுட்டு இந்த ஈர துணியை போட்டுட்டு இதில் வந்து இந்த மாவை கொட்டிட்டு நீங்கள் நல்லா ஒரு வாட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். அப்புறம் அந்த ஈர துணியை மூடி போட்டு ஒரு 20 to 15 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ளேம் வைக்கிறத பொறுத்து தான் இதுவும் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். அப்புறம் இதில் வந்து நம்ம தேங்காய், நாட்டு சக்கரை, அதுக்கப்புறமா கீ வந்து நல்லா ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும், ஸ்மெல்லே. ஸோ இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னா புட்டு ரெடி. இடியாப்பமும் சரி புட்டும் சரி ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் அரைக்கும் போது மாவு எக்ஸ்ட்ரா அரைச்சிக்கோங்க, ஏன்னா ஒரு வாட்டி யூஸ் பண்ண போதே நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.